நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் தான். போன ஹாலிடேஸ்ல லண்டன் ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்து போயிட்டு இருந்தேன்டா. அப்படியே ஓரமா ஒரு டீ கடை இருந்துச்சு. அங்க யாரோ லுங்கி கட்டிட்டு பியர்லாம் வச்சுட்டு கை காமிச்சிருந்தாரு. பார்த்தா விராட் கோலி போல. வாமாமா டீய போடு அப்படின்னு கூப்பிட்டாரு. நம்ம சுகர் கட்ல இருந்தோம், அதனால வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பாலிவுட் ஹாலிவுட் ரேஞ்சில் தான் இருக்கோம். யாருங்க சார்? நாடா இப்படிதாங்க ஒண்ணுக்கு போனதை கூட ஏதோ ஒண்டர்லா எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பில்டப் கொடுக்குற ஃப்ரெண்டு நம்ம கேங்லயும் இருப்பான். எது நாகார்ஜுனாவா? இந்த கண்டிஷன் பேரு பேத்தாலஜிக்கல் லைன் ஆர் சுடலஜியா ஃபேண்டசிகா அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட ஏதோ ஆயா சுட்ட வட கதை மாதிரி டிராமா ஃபேண்டசி எமோஷன் ஆட் பண்ணி அன்ரியலிஸ்டிக் ஸ்டோரியா நம்ம காதுல கட்டி விட்டுருவானுங்க. கன்ஃபாபுலேஷன் ஒண்ணு இருக்குங்க. இப்போ பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள, நான் நாய்கிட்ட கடி வாங்கினேன். இது என்னங்கிறது தெரியாம ஒரு சாதாரண லைனா தானே, சாதாரண சென்டென்ஸா தானே இருக்கு, ஒரு டீட்டெயிலும் இல்லை, எதுவும் இல்லை. இப்ப பாருங்க, நான் சொறி பிடிச்ச நாய்கிட்ட 4 தெரு வெறி பிடிக்க சுத்தி கடி வாங்கினேன் இப்படின்னு நீங்க எக்ஸாகரேட் பண்ணி விட்டுருவானுங்க. அது ஏன்னா இந்த மாதிரி ஒழுங்கா டீட்டெயிலா இல்லாத சென்டென்ஸ் எல்லாம் இமேஜினேஷனை யூஸ் பண்ணி பிரெயின் ஃபில் பண்ணி விட்டுருவாங்க. இது பேரு கன்ஃபாபுலேஷன்றாங்க. ஆனா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சுத்தி உட்கார்ந்து இருக்கவங்க சுத்தி போடுற அளவுக்கு அவனுங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னோ, இவனுங்க சாதா இல்ல ஸ்பெஷல்னு காட்டிக்கிறதுக்கும் அதனால கிடைக்கிற டோபமைனுக்கும் பண்ற ஓட்ட வட கதை தான் இதெல்லாம். இவங்களோட கொடுமை என்னன்னா, அந்த கேண்டீன் வரைக்கும் ஆசைப்பட்டு இவனுங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி ஆகா சாமின்னு போடுறான்ல. உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சிங்கிறீங்களே, அவனை முதல் அடிக்கணும். மச்சி, நான் நேத்தா கிளீன் ஷேவ் பண்ண, எப்படி கியூட்டா இருக்கா? யாரா நீ? டோராக்கு டீனேஜ் கிட்ட போட்ட மாதிரி. அசையாத மரம் ஒன்றே. ஏய், வர 2 ஸ்கூல் பசங்க சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. நான் தீத்து ஹீரன் அந்த சைடு போயிரு ஹீரோ போறேன், உன்னை காத்துல வச்சிட போறாங்க. அசையாத மரம் ஒன்றே. ஏய், நான் சினிமா படுத்துற இரா, உன்னை பள்ளி வாங்கி பாவம் பண்ணிப்பு கேட்க விட மாட்டேன். இப்படிதாங்க சின்ன சின்ன விஷயத்த கூட பர்சனலா எடுத்துக்கிற சின்ராசு நம்ம குரூப்லயும் இருப்பான். சைக்காலஜில எதுக்கு ரிஜெக்ஷன் சென்சிட்டிவிட்டி டிஸ்போரியான்னு பேரு. டயரியாவா? இல்ல, ஆண்ட்ரியா. ஓ டேய், சின்ன சின்ன ஜோக்கு கூட அவனை வீக்கா ஃபீல் பண்ண வைக்கும். எமோஷனலா ஹெவியா ரியாக்ட் பண்ணுவோம். இந்த ஹைப்பர் ஆக்டிவ் அமிக்டலான் பிரெயின்ல இருக்குங்க. இததான் எமோஷன் அலாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டயரியா டிஸ்போரியா பயல்களுக்கு ஓவர் ஆக்டிவாவே இருக்குமாங்க. அது மட்டும் தானே கேட்டீங்கன்னா இல்ல. நீங்க திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோன்னு ஒரு புக் இருக்கு, அதை படிங்க. சம புக்கு. அதுல ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த நம்ம என்னைக்குமே லாஜிக்கல் திங்கிங்கை விட எமோஷனல் திங்கிங் தான் ஈஸியா வல்னரபிளா இருக்கும். அதாவது எப்படின்னா, the limbic system, our emotional center, can flare up quickly, but the prefrontal cortex, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ங்கிறது அதுதான் லாஜிக்கல் திங்கிங்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் லாஜிக்கல் திங்கிங்க்கு யூஸ் ஆனாலும் நம்ம என்னைக்குமே எமோஷனலி பவுண்டட் பீப்புள் தான். இது எவ்வளவு பெரிய கேடி பில்லா கில்லாடி ரங்காவா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அதே நிலைமை தான். அதே மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீமோ 4 பேர் 4 விதமா பேசிடுவானுங்களோன்னு மற்றவங்களுக்காண்டி பயந்துகிட்டு வேலிடேஷன் சீக் பண்றதும் ரீசன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சின்ன வயசுல ரொம்ப ஹார்ஷான கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும், அதே மாதிரி பல அடிகள் வாங்கியிருந்தாலும் இந்த மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. யாரு சாச்சி பிட்டியா? ப்ரோ ஏன் ப்ரோ சோகமா இருக்கீங்க? நான் பார்க்க பாலா போன பால்கோவமா இருக்கேன் ப்ரோ. கழுவாத பஸ் ஸ்டாண்ட் டாய்லெட் மாதிரி இருக்கேன் ப்ரோ. கஷ்டமா இருக்கு. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு ஹீரோ மெட்டீரியல் ப்ரோ. நீங்க ஷார்ட் ஃபிலிம் நடிச்சா கூட அது 100 கோடி கலெக்ஷன் வாங்கிரும். ஆமா, ஏன்டா பொங்க சோறு, நீ இப்படி சொல்லுவான் தான் அவனும் அவார்டு வாங்குற ரேஞ்சுக்கு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். நீ ஜாலரா தட்டிகிட்டே இருக்க. ஏன்டா அவங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையாடா? அவருக்கு எடுக்கிறாரு ப்ரோ, இது நல்லா இருக்கு.
நம்மளோட வழக்கம் என்ன, ஒருத்தர் லோ கான்பிடன்ஸ்ல உட்காந்துருந்தானா அவனை தேத்தி விட்டு லிஃப்ட் பண்ணி விடுறதானே. இதுதானே காலங்காலமா பண்ணிட்டு வரோம். ஆனா இதையே காரணமா யூஸ் பண்ணி இந்த கட்டையில போற பயிலுங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஒருக்கா கேட்டா பரவாயில்லைங்க, ஒன்ஸ் மோர் கேட்கணும்னு ஓயாம கேட்டுட்டு இருப்பானுங்க. இந்த எக்ஸ்ட்ரா வேலிடேஷன் வேணும்னு பண்றவங்கள, இதுக்காண்டி பண்றவங்க தாங்க முக்காவாசி பேரு. என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டமா போய்கிட்டு இருப்போம். அப்பன்னு பார்த்து சூப்பராக இருப்பாங்க, ஸ்டைலிஷாக எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்பன்னு பார்த்து நான் கேவலமாக இருக்கேன், நல்லாவே இல்லை, பார்க்க கூட முடியாது என்ன சொல்லி விட்டுருவாங்க. ஏன்னா அப்பதானே சுத்தி உள்ளவங்களாம் பார்த்து, ஏய் உனக்கு எவ்வளவு பெரிய தன்னடக்கம், நீ சூப்பரா இருக்க, ஆனா இப்போ தன்னடக்கமா பேசுற. எப்படி இந்த மாதிரி ஜாலரா தட்ட இருப்பான் அவன் எப்படி சொல்லுவான்ல, அதுக்குதான் இவனுங்கனால உண்மையான தன்னடக்கத்துக்குரிய தன்மானமே போயிருச்சு. போடாலங்க சோ இந்த 3 சிண்ட்ரோமோ இல்ல இந்த 3ல ஒன்னோ இருக்கிறவங்களோட ஃப்ரெண்டு கண்டிப்பா யாராச்சும் இருப்பாங்க. எல்லா குரூப்லயும் அவங்க அப்படிதான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவையும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கமெண்ட்ல வந்து குமுறல கொட்டிட்டு போங்க. கமெண்ட்டை பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதான் எனக்கு யார் என்ன மைண்ட் செட்ல பாக்குறீங்கன்னு தெரியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ இதோட இன்ட்ரெஸ்டிங்கா வரும்னு நம்பிக்கையோட நான் போறேன். பாய்.